வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மசாலாவும் அரைக்க தேவையில்லை, வெங்காயம் தக்காளி தேவைப்படாது. இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். 25 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கேஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பட்டை 2 ஏலக்காய் 6 லவங்கம் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு 1/2 kg சிக்கனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திட்டு கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது வந்து சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு கேஸை ஃபுல் ஃப்ளேமில் விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். சிக்கனில் இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ 200 ml தண்ணி ஊற்றிட்டு வெயிட் போட்டு 2 விசில் அப்படி இல்லைன்னா 3 நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ தாளிச்சிக்கலாம். 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே 2 பட்டை 2 லவங்கம் 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை 7 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். வேக வச்சு எடுத்துருக்க சிக்கனை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், சிக்கன் மசாலா எந்த கம்பெனி இதனாலும் பரவாயில்ல, அது 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனில் தண்ணி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமாக ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சென்டரில் செக் பண்ணிக்கோங்க தண்ணி இருக்கான்னுட்டு. சிக்கன் வெந்திருக்கலன்னு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுட்டு மல்லித்தலை போட்டுட்டு இறக்குனிங்கன்னா செம்ம சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.